ராதிகா அதையெல்லாம் மறந்துட்டாங்க. நிரோஷா மட்டும் ஞாபகம் வச்சிருக்கா. ராதா ரவி ஓப்பன் டாக். சினிமாவுல ரொம்ப சிறந்த நடிப்ப வெளிப்படுத்தக்கூடிய வில்லன் நடிகர்கள்ல முக்கியமானவரு நடிகர் ராதா ரவி. எம்.ஆர். ராதாவோட பையனான ராதா ரவி 2ஆம் தலைமுறை நடிகரா தமிழ் சினிமாவுக்குள்ள வந்தாலும் கூட, தன்னோட அப்பாவோட பேர காப்பாத்தக்கூடிய வகையில சிறப்பான நடிப்ப வெளிப்படுத்தின நபராவாரு. தொடர்ந்து அப்போ தமிழ் சினிமாவுல பிரபலமா இருந்த எல்லா நடிகர்களுக்கும் வில்லனா நடிச்சிருக்காரு ராதா ரவி. அதே மாதிரி சீரியஸ் வில்லனா எவ்வளவு சிறப்பா நடிக்கிறாரோ, அதே மாதிரி காமெடி வில்லனாவும் சிறப்பா நடிக்கக்கூடியவரு. அது மட்டும் இல்லாம கலகலப்பா பேசக்கூடியவரு ராதா ரவி. அதனாலேயே தொடர்ந்து தமிழ் சினிமாவுல நடிகர் சங்கத்துல முக்கியமான பல பொறுப்புகள்ல ராதா ரவி இருந்திருக்காரு. இந்த நிலையில இப்போ சமூக வலைதளங்களோட வளர்ச்சிக்கு பின்னாடி ராதா ரவி நெறைய பேட்டிகள கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு தெரியாத பல விஷயங்கள அவர் அந்த பேட்டிகள்ல பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா 2கே கிட்ஸ் மத்தியிலயும் பிரபலமான ஒரு நடிகரா மாறி இருக்கிறாரு ராதா ரவி. தொடர்ந்து இப்போ சினிமாவுல நடிச்சிட்டு வராரு ராதா ரவி. சர்க்கார் மாதிரியான படங்கள்ல கூட இப்போ அவரு வில்லன் கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வரத பார்க்க முடியும். அவரோட அப்பாவான எம்.ஆர். ராதா சமூக பிரச்சனைகள காமெடியோட வழியா மக்களுக்கு சொன்னவரு. அவரு தொடர்ந்து தான் அவரோட பாணியில பின்பற்றி நடிகர் விவேக்கும் அதே மாதிரி சமூக பிரச்சனைகள காமெடி வழியா பேச ஆரம்பிச்சாரு. ராதா ரவி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசிய அந்த விஷயம் அதிக வைரல் ஆச்சு. அதுல அவரு சொல்லும்பொழுது, "என்னோட அப்பாவுக்கு நெறைய மனைவிகள் உண்டு" அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் அவரு மனைவி அப்படிங்கிற அந்தஸ்த குடுத்திருக்காரு. அவர் கூட பழகக்கூடிய பல பெண்களுக்கு அவர் சொந்தமா வீடு வாங்கி கொடுத்து, சொகுசான வாழ்க்கைய குடுத்திருக்காரு. ஆனா மனைவி, துணைவி அப்படிங்கிற அடையாளம் 4 பேருக்கு தான் கிடைச்சது. அதே மாதிரி அப்பாவோட மனைவிகள், குழந்தைகள் எல்லாருமே தேனாம்பேட்டையில தான் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தேனாம்பேட்டையில தான் ஆரம்பத்துல ராதிகாவும் இருந்தா. ஆனா, அத ராதிகா இப்போ மறந்துட்டாங்க. ஆனா நிரோஷா இன்னும் மறக்காம அந்த விஷயத்த நினைவுல வச்சிருக்காங்க. நிரோஷாவுக்கு சின்ன வயசுல கால்ல புண்ணா இருக்கும்போது, அவங்க அம்மா அவங்கள கடல் தண்ணீல கொண்டு போய் நிக்க வைப்பாங்க. அதெல்லாம் இப்பவும் நினைவுக்கு வருது அப்படின்னு அதுல பகிர்ந்திருக்காரு நடிகர் ராதா ரவி. தென்னிந்திய சினிமாவுல பிரபல நடிகராவும், இயக்குனராவும் இருந்தவரு இயக்குனர் பாக்யராஜ். பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருந்த பாக்யராஜ், அவர மாதிரியே திரைக்கதை எழுதுறதுல சிறப்பான நபரா இருந்தாரு. அதனாலேயே அவருக்கு வாய்ப்புகள் அதிகமா வந்தது. பொதுவாவே பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனரா இருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருமே சரியான பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. குறைஞ்ச பட்ஜெட்ல கூட அவங்களால சிறப்பான ஒரு திரைப்படத்த இயக்க முடியும். இதனால தான் அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வந்துச்சு. அதனால பாக்யராஜுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகளும், வரவேற்புகளும் இருந்துட்டு வந்துச்சு. சொல்லப்போனா அப்போ லோகேஷ் கனகராஜுக்கு இணையான ஒரு இயக்குனரா பாக்யராஜ் இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பாக்யராஜ். அவரோட முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மட்டும் தான் கொஞ்சம் சோகமான முடிவு கொண்ட படமா இருக்கும். மத்தபடி பாக்யராஜ் இயக்குன பெரும்பாலான படங்கள் கலகலப்பான படங்களா தான் இருக்கும். இதனாலேயே பொதுமக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்ற நடிகரா பாக்யராஜ் இருந்துட்டு வந்தாரு. இதுக்கு நடுவுல பாக்யராஜோட முதல் மனைவி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. அத தொடர்ந்து டார்லிங், டார்லிங், டார்லிங் படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தப்போ, அந்த படத்தோட கதாநாயகியான பூர்ணிமாவ காதலிச்சாரு பாக்யராஜ். அதுக்கப்புறமா பாக்யராஜுக்கு சாந்தனு அப்படிங்கிற பையனும், சரண்யா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க. சாந்தனு பெரும்பாலும் நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். ஏன் அப்படின்னா, அவரும் சினிமாவுல பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா பாக்யராஜோட பொண்ண பத்தி நெறைய பேருக்கு பெருசா தெரியாது. பாக்யராஜோட பொண்ணு சரண்யா பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சினிமா துறையில அவங்களுக்கு அவ்வளவா ஆர்வம் இல்ல. சரண்யாவுக்கு இப்போ 38 வயசு ஆகுது. ஆனா அவங்களுக்கு இன்னமும் கல்யாணம் நடக்கல. அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காதல் தோல்வியின் காரணமா 3 தடவ தற்கொலைக்கு அவங்க முயற்சி பண்ணதா பேச்சு கூட உண்டு. பாக்யராஜ் இவ்வளவு பெரிய இயக்குனரா இருந்தாலும், அவரோட வீட்லயே இப்படி ஒரு சோகம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால சில காலங்கள் அவரோட புகைப்படங்கள் கூட எதுவுமே சமூக வலைதளத்துல வெளியாகாம இருந்துச்சு. இந்த நிலையில ரொம்ப காலங்கள் கழிச்சு அவங்களோட குடும்ப புகைப்படம் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதுல சாந்தனு, அம்மா, பூர்ணிமா அப்புறம் சரண்யா 3 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.